அதான் பயம் டிஎம்கே வேண்டாம். ஆமாங்க. டிஎம்கே பாத்தீங்கன்னா, சில நேரங்கள்ல அவங்க உறுதியான நிலைப்பாடு எடுக்க மாட்டேங்கிறாங்க. சட்டம் ஒழுங்கு நிலைநாட்ட. ஸ்ரீமதின்னு ஒரு பொண்ணு இறந்தப்ப, அந்த பொண்ணுடைய பேரண்ட்ஸ்க்கு சப்போர்ட்டா முதலமைச்சர் இருந்திருக்கணும். ஸ்டாலின் ஐயா. அவர் என்ன பண்ணிட்டாரு? ஸ்கூல் நிர்வாகத்துக்கு சப்போர்ட்டா போயிட்டாரு. அப்ப எங்களுக்கு பிடிக்கவே இல்ல. என்னடா ஒரு பொண்ணு நீதி கேட்டுட்டு ஒரு அம்மா கதறுது. அந்த அம்மா கலவரம் பண்ணிருச்சு. அந்த அம்மா ஸ்கூல் அடிச்சு உடைச்சிருச்சுன்னா அந்த அம்மா மேல பழி போட்டுட்டு இருக்கீங்க. ஸ்கூல் ஓனருக்கு சப்போர்ட்டா ஒரு 1000 போலீஸ் அனுப்பி வச்சிருக்காரு ஸ்கூலுக்கு பாதுகாப்புக்கு. அந்த பொண்ணுக்கு பாதுகாப்பு கொடுத்தாம ஸ்கூல் ஓனருக்கு பாதுகாப்பு கொடுத்தீங்க ஸ்டாலின் ஐயா. அதனாலதான் நாங்க கோவத்துல நான் டிவி கேட் போட்டேன். விசிலுக்கு போட்டேன். ஸ்டாலின் ஐயா நீங்க ஏழை மக்கள் பக்கம் நிற்பீங்களா? ஸ்கூல் ஓனருக்கு சப்போர்ட் நீங்க 1000 போலீஸ் போகுது. சைலேந்திர பாபு டிஜிபி தலைமையில ஸ்கூலை பாதுகாக்கிறதுக்கு. சக்தி இன்டர்நேஷனல் ஸ்கூல் பாதுகாக்கிறதுக்கு போறாங்க. சிறுமியின் ஒரு பொண்ணு கற்பழிக்கப்பட்டு இறந்தப்ப முதலமைச்சர் நீதியை கொடுக்கல. அந்த இடத்துல ஸ்கூல் ஓனருக்கு சப்போர்ட் பண்ணாரு. அது தற்கொலைன்னாங்க. அதை ஜீரணிக்க முடியுமா? தேர்தல் நாள்ல தான் நம்ம கொடுக்கணும் பதிலடி. அதுக்குதான் நாங்க விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட்டோம். அதான் சரியான பதிலடின்றது. இந்த ஆட்சி மாற்றத்திற்கான ஒரு இதுதான் உங்களுடைய அந்த சக்தி. நம்ம ஓட்டு தான் நமக்கு கிடைச்சிருக்க அந்த மாற்றத்துக்கான சக்தி. அதான் பயம் டிஎம்கே வேண்டாம். ஆமாங்க. டிஎம்கே பாத்தீங்கன்னா, சில நேரங்கள்ல அவங்க உறுதியான நிலைப்பாடு எடுக்க மாட்டேங்கிறாங்க. சட்டம் ஒழுங்கு நிலைநாட்ட. ஸ்ரீமதின்னு ஒரு பொண்ணு இறந்தப்ப, அந்த பொண்ணுடைய பேரண்ட்ஸ்க்கு சப்போர்ட்டா முதலமைச்சர் இருந்திருக்கணும். ஸ்டாலின் ஐயா. அவர் என்ன பண்ணிட்டாரு? ஸ்கூல் நிர்வாகத்துக்கு சப்போர்ட்டா போயிட்டாரு. அப்ப எங்களுக்கு பிடிக்கவே இல்லை. என்னடா ஒரு பொண்ணு நீதி கேட்டுட்டு ஒரு அம்மா கதறுது. அந்த அம்மா கலவரம் பண்ணிருச்சு. அந்த அம்மா ஸ்கூல் அடிச்சு உடைச்சிருச்சுன்னா அந்த அம்மா மேல பழி போட்டுட்டு இருக்கீங்க. ஸ்கூல் ஓனருக்கு சப்போர்ட்டா ஒரு 1000 போலீஸ் அனுப்பி வச்சிருக்காரு ஸ்கூலுக்கு பாதுகாப்புக்கு. அந்த பொண்ணுக்கு பாதுகாப்பு கொடுக்காம ஸ்கூல் ஓனருக்கு பாதுகாப்பு கொடுத்தீங்க ஸ்டாலின் ஐயா. அதனாலதான் நாங்க கோவத்துல நான் டிவி கேட் போட்டேன். விசிலுக்கு போட்டேன். ஸ்டாலின் ஐயா நீங்க ஏழை மக்கள் பக்கம் நிற்பீங்களா? ஸ்கூல் ஓனருக்கு சப்போர்ட் நீங்க 1000 போலீஸ் போகுது. சைலேந்திர பாபு டிஜிபி தலைமையில ஸ்கூலை பாதுகாக்கிறதுக்கு. சக்தி இன்டர்நேஷனல் ஸ்கூல் பாதுகாக்கிறதுக்கு போறாங்க. சிறுமியின் ஒரு பொண்ணு கற்பழிக்கப்பட்டு இறந்தப்ப முதலமைச்சர் நீதியை கொடுக்கல. அந்த இடத்துல ஸ்கூல் ஓனருக்கு சப்போர்ட் பண்ணாரு. அது தற்கொலைன்னாங்க. அதை ஜீரணிக்க முடியுமா? தேர்தல் நாள்ல தான் நம்ம கொடுக்கணும் பதிலடி. அதுக்குதான் நாங்க விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட்டோம். அதான் சரியான பதிலடின்றது. இந்த ஆட்சி மாற்றத்திற்கான ஒரு இதுதான் உங்களுடைய அந்த சக்தி. நம்ம ஓட்டு தான் நமக்கு கிடைச்சிருக்க அந்த மாற்றத்துக்கான சக்தி. ஸ்ரீமதின்னு ஒரு பொண்ணு இறந்தப்ப, அந்த பொண்ணுடைய பேரண்ட்ஸ்க்கு சப்போர்ட்டா முதலமைச்சர் இருந்திருக்கணும். ஸ்டாலின் ஐயா. அவர் என்ன பண்ணிட்டாரு? ஸ்கூல் நிர்வாகத்துக்கு சப்போர்ட்டா போயிட்டாரு. அப்ப எங்களுக்கு பிடிக்கவே இல்லை. என்னடா ஒரு பொண்ணு நீதி கேட்டுட்டு ஒரு அம்மா கதறுது. அந்த அம்மா கலவரம் பண்ணிருச்சு. அந்த அம்மா ஸ்கூல் அடிச்சு உடைச்சிருச்சுன்னா அந்த அம்மா மேல பழி போட்டுட்டு இருக்கீங்க. ஸ்கூல் ஓனருக்கு சப்போர்ட்டா ஒரு 1000 போலீஸ் அனுப்பி வச்சிருக்காரு ஸ்கூலுக்கு பாதுகாப்புக்கு. அந்த பொண்ணுக்கு பாதுகாப்பு கொடுக்காம ஸ்கூல் ஓனருக்கு பாதுகாப்பு கொடுத்தீங்க ஸ்டாலின் ஐயா. அதனாலதான் நாங்க கோவத்துல நான் டிவி கேட் போட்டேன். விசிலுக்கு போட்டேன். ஸ்டாலின் ஐயா நீங்க ஏழை மக்கள் பக்கம் நிற்பீங்களா? ஸ்கூல் ஓனருக்கு சப்போர்ட் நீங்க 1000 போலீஸ் போகுது. சைலேந்திர பாபு டிஜிபி தலைமையில ஸ்கூலை பாதுகாக்கிறதுக்கு. சக்தி இன்டர்நேஷனல் ஸ்கூல் பாதுகாக்கிறதுக்கு போறாங்க. சிறுமியின் ஒரு பொண்ணு கற்பழிக்கப்பட்டு இறந்தப்ப முதலமைச்சர் நீதியை கொடுக்கல. அந்த இடத்துல ஸ்கூல் ஓனருக்கு சப்போர்ட் பண்ணாரு. அது தற்கொலைன்னாங்க. அதை ஜீரணிக்க முடியுமா? தேர்தல் நாள்ல தான் நம்ம கொடுக்கணும் பதிலடி. அதுக்குதான் நாங்க விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட்டோம். அதான் சரியான பதிலடின்றது. இந்த ஆட்சி மாற்றத்திற்கான ஒரு இதுதான் உங்களுடைய அந்த சக்தி. நம்ம ஓட்டு தான் நமக்கு கிடைச்சிருக்க அந்த மாற்றத்துக்கான சக்தி.